ஈழமண்ணில் செம்மணி மனித புதைகுழி இந்த அவலத்தை உலகத்துக்கு எடுத்து சொல்ல தமிழ்நாட்டிலே முதலாக தமிழர்களை கூட்டி ஒரு மாபெரும் கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேலுமுருகன் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற திராவிட விடுதலை கழகத்தின் தலைவர் தோழர் கொளத்தூர் மணி அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த பொறுப்பாளர் தோழர் மகேந்திரன் அவர்களே, ஐயா தோழர் தியாகு அவர்களே, பெரியோர்களே, தோழர்களே, அனைவருக்கும் முதற்க நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூலை என்பது உலக தமிழர்களுக்கு கருப்பு ஜூலை. காரணம், 42 ஆண்டுகளுக்கு முன்னால் 1983ஆம் ஆண்டு இதே ஜூலையில்தான் இலங்கையிலே ஒரு கொடூரமான இனப்படுகொலை நடந்தது. தமிழனுடைய கறி இங்கே கிடைக்கும் என்று இறைச்சி கடைகளிலே சுவரட்டி வைத்தான் சிங்களவன். அந்த சிங்களவர்கள் அன்றுதான் குட்டிமணி ஜெகன் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவர்கள் தண்டனை பெற்று நாங்கள் எங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்குமானால் எங்களுடைய கண்களை தமிழனுக்கு 2 தமிழர்களுக்கு பொருத்துங்கள், நாளை விடுகின்ற தமிழ் ஈழத்தை எங்கள் கண்கள் பார்க்கும் என்று சொன்ன அந்த குட்டிமணி ஜெகனை, தங்கத்துறையை வெளிக்கடை சிறையில சிங்கள காடையர்கள் கொன்று அந்த கண்களை பிடுங்கி காலால் மிதித்து, இந்த கண்களிலே தானே நீ ஈழத்தை பார்க்க நினைத்தாய் என்று கண்களை காலால் மிதித்த மாதம் இந்த ஜூலை மாதம். அந்த வெளிக்கடை சிறையை உடைத்துக் கொண்டுதான் உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் உட்பட்ட தமிழர்கள் அன்றைக்கு மீண்டு வந்தார்கள். அப்படிப்பட்ட ஜூலை மாதம்தான் நாம் எண்ணி பார்த்தால் 83ஆம் ஆண்டு இதே ஜூலை தமிழ்நாடு கொந்தளித்தது. தமிழ்நாடு ஈழத் தமிழர்களுக்காக இலங்கை அன்றைக்கு ஈழத் தமிழர் என்று கூட நாம் புரிந்து கொள்ள தெரிந்து கொள்கின்ற அளவுக்கு அரசியல் அன்றைக்கு தெரியாத காரணத்தால் இலங்கை தமிழர்கள் என்றே அன்றைக்கு உச்சரித்தோம். அந்த தமிழர்களுக்காக 83ஆம் ஆண்டு ஜூலை தமிழ்நாடே ஒன்றுபட்டு கொதித்தது, ஒன்றுபட்டு போராடியது. அந்த ஜூலையில்தான் இந்த ஆண்டு நாம் மீண்டும் அந்த கொடூர நிலையை மீண்டும் உலகுக்கு காட்டுகின்ற செம்மணி புதைகுழி இன்றைக்கு வெளியிலே வந்து கொண்டிருக்கின்றது. செம்மணி புதைகுழி. அதுபோல ஈழத்திலே 3 புதைகுழிகளை தோண்டி எடுத்திருக்கின்றார்கள். நூற்றுக்கணக்கான உடல்கள், எலும்புகள், உடல்கள் என்று சொல்ல முடியாது, மண்டையோடுகள், எலும்புகள், குழந்தைகள், பால் குடிக்கக்கூடிய குழந்தை பயன்படுத்துகிற பால் பாட்டிலோடு, குழந்தைக்கு தரக்கூடிய பால் பாட்டிலோடு குழந்தையினுடைய எலும்பு கூடு இருக்கின்றது. பள்ளிக்கு செல்கின்ற சிறுமியினுடைய புத்தக பையோடு புதைகுழியில எலும்புக்கூடுகள் கிடைக்கின்றது. அந்த 2013 அந்த புதைகுழிகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது செம்மணியில
நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள். ஒரு பக்கம் முள்ளிவாய்க்காலுக்கு பின்னால் புலம்பெயர்ந்த தமிழர்களும் சரி, இலங்கையில் வாழக்கூடிய ஈழத் தமிழர்களும் சரி, தாய்மார்கள் எங்களுடைய கணவரை கண்டுபிடித்துக் கொடுங்கள், நம்முடைய பிள்ளைகளை கண்டுபிடித்துக் கொடுங்கள் என்று சொல்லி காணாமல் ஆக்கப்பட்டவர்களை அவர்கள் எங்கே என்று அவருடைய புகைப்படங்களோடு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கான பேர் காணாமல் இருக்கின்றார்கள். ஆனால் இப்போது சிறுக சிறுக எலும்புக்கூடுகள் மேலே வந்து கொண்டிருக்கின்றன. உலகம் கண்டுகொள்ளவில்லை, இந்தியா கண்டுகொள்ளவில்லை. தமிழ்நாட்டிலே இப்போதுதான் நம்முடைய மதிப்புக்குரிய, என்றைக்கும் வன்னி காட்டுக்கு நிகராக முந்திரி காட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய வேல்முருகன் அவர்கள் இன்றைக்கு இதை பத்த வைத்திருக்கின்றார். இது நிச்சயம் தமிழ்நாடு முழுவதும் இது கொதித்து எழும், பேசப்படும். யார் முன் வருவார்கள், யார் முன்னெடுப்பார்கள் என்று ஏக்கத்தோடு தமிழ்நாட்டிலே ஈழத் தமிழர்களுக்காகவும் இன உணர்வும் படைத்த இளைஞர்கள் ஏராளமான பேர் இயங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே, சரியான நேரத்தில் அதே கருப்பு ஜூலையிலே இன்றைக்கு வேல்முருகன் அவர்கள் இதை எடுத்திருக்கின்றார். நிச்சயம் நாளைய தினம் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலே இது பற்றி எரியும். அந்த செம்மணி புதைகுழிகள் பேசப்படும், பேசுவார்கள். அதற்கு தமிழ்நாடு அரசு என்ன செய்ய வேண்டும்? இந்திய அரசு அதை நாம் அன்றைக்கே 83ஆம் ஆண்டே இந்திய அரசே இலங்கை தமிழர்களை காப்பாற்று என்று எல்லா மாணவர்கள் தொடர்ச்சியாக எல்லா தரப்பு மக்களும் தமிழர்கள் கட்சி வேறுபாடு இல்லாமல், ஜாதி வேறுபாடு இல்லாமல் ஒன்றுபட்டு தமிழன் அன்றைக்கு போராடிய நேரத்திலே மறைந்த கவிஞர் இன்கிலாப் எழுதினார், அட்டைகள் ஒருபோதும் இரத்த தானம் செய்யாது. யார் அட்டைகள்? நம்மை ஆளுகின்ற ஒன்றிய அரசு அட்டைகள் ஒருபோதும் நமக்காக இறக்கப்படாது என்பதற்காகத்தான் அந்த வரியை எழுதினார். அட்டைகள் ஒருபோதும் இரத்த தானம் செய்யாது. ஆனாலும் நாம் தொடர்ந்து வலியுறுத்தி போராடி கொண்டுதான் இருந்தோம். அப்படிப்பட்ட நிலையில அந்த முள்ளிவாய்க்காலுக்கு பின்னால் தொடர்ச்சியாக மனித உரிமை ஆணையத்திலே, ஐநா மன்றத்திலே எல்லா நாடுகளும், பல நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஈழத் தமிழர்களுக்காக அந்த போர்க்குற்றவாளியாக ராஜபக்சேவை அறிவிக்க வேண்டும், காணாமல் போன மக்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து தீர்மானங்கள் வருகின்ற போதெல்லாம் இந்தியா மட்டும் நடுநிலை என்ற பெயரிலே ஏமாற்றிக் கொண்டிருந்தார். இது நடுநிலை என்பது மிகப்பெரிய அயோக்கியத்தனம், போக்கிரித்தனம். இந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற தன்மையிலே தொடர்ச்சியாக அந்த நிலைப்பாடுதான் எடுத்துக் கொண்டிருந்தார். இன்றைக்கு அந்த காணாமல் போனவர்கள் புதைகுழியில இருப்பது தெரிகின்றது. அந்த புதைகுழிகள் இன்னும் தோண்ட வேண்டும், வர வேண்டும். இவர்கள் ஒருபோதும் இந்த ஒன்றிய ஆளுகின்ற ஒன்றிய இந்த பார்ப்பன அரசு ஒருபோதும் குழிகளை தோண்ட விட மாட்டார்கள். தோன்றினால் கீழடையில எப்படி அவனுடைய வரலாறு மாற்றப்பட்டு இது தமிழர்கள் வரலாறு தான் தொன்மையானது என்பது தெரிகின்ற காரணத்தால் நம் தமிழ்நாட்டிலேயே நம்முடைய நிலத்தை தோண்ட மறுக்கின்றான், தோண்ட விட மாட்டேங்கிறான் கீழடியில. அப்படிப்பட்டவன் அங்கே ஈழத்தில் அங்கே வாழுகின்ற அந்த தமிழர்கள் சொன்னால் உடனே மோடி இலங்கை தமிழர்களுக்கு யாழ்ப்பாணத்தில் வீடுகளை கட்டித் தருகிறோம், அந்த ஈழத் தமிழர்களுக்கு வீடுகளை கட்டித் தருகிறோம் என்று சொல்லி அந்த வீட்டு கட்டித் தருவதாக சொல்லி ஏமாற்றுகின்றனர். அவர்களுக்கான வாக்கெடுப்பு, அவர்களுக்கான ஐநா மனித உரிமை ஆணையத்திலே வாக்களிக்கின்ற நேரத்திலே இந்தியா ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் இங்கே வந்திருக்கக்கூடிய ஈழத் தமிழர்கள் ஏதிலியர்களாக 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், முகாம்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு இதுவரை
மற்ற திபெத் அகதிகளுக்கோ பங்களாதேஷ் அகதிகளுக்கோ பர்மா அகதிகளுக்கோ தந்திருக்கின்ற வசதி வாய்ப்புகளோ இங்கே நம் தொப்புள்கொடி உறவுகளான ஈழத் தமிழர்களுக்கு இல்லை. இதுவரை எந்த விதமான அவர்கள் ஈழத்திலே இருந்தாலும் கூட சுதந்திரமாக இருந்திருக்கலாம் ராணுவத்துக்கு மத்தியிலே. ஆனால் இப்போது கோழிக்கூண்டுகளை போன்ற அடைபட்டு முகாம்களிலே அடைபட்டு இருக்கின்றார். 2 தலைமுறைகள் சென்று விட்டது. நேற்றுதான் நல்வாய்ப்பாக தமிழக அரசு உத்தரவிட்டு அந்த அகதி முகாமில் இருக்கின்றவர்கள் திருமணம் செய்து கொண்டவர்கள் பதிவு செய்து கொள்ளலாம் என்று நேற்று உத்தரவிட்டு அந்த உத்தரவின் பேரில நேற்றைக்கு பதிவு துறையில தமிழ்நாடு முழுவதும் ஈழத் தமிழர்கள் முகாமில் இருந்தவர்கள் திருமணம் செய்து கொண்டவர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கு நாம் அரசுக்கு நன்றி சொல்வோம். கோவை மாவட்டத்தில் மட்டும் நேற்றைக்கு ஒரே நாளிலே 50 குடும்பங்கள் 50 பேர் திருமணம் பதிவு செய்திருக்கின்றார்கள் ஈழத் தமிழர்கள். இத்தனை 40 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. அவர்களுக்கு அந்த பதிவு செய்வதற்கு கூட சொந்தத்திலே தன்னுடைய உறவுக்குள்ளே திருமணம் செய்து கொண்டாலும் ஈழத்தமிழர்களுக்கு அந்த உரிமை இல்லை. வாழ்கின்ற இடத்திலே உரிமை இல்லை. தமிழ்நாட்டிலே வேலை வாய்ப்புக்கு உரிமை இல்லை. முழுமையாக படிப்பதற்கு உரிமை இல்லை. ஆனால் அதே நேரத்தில் திபெத் அகதிகளுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு வசதிகளை பார்த்தால் மலைத்து விடுவோம். திபெத் அகதிகள் இங்கே சைனாவில் இருந்து ஒரு அதிபர் டெல்லிக்கு வந்தால் கொள்ளைகாலில் இருக்கக்கூடிய திபெத் அகதி டெல்லியில போய் போராடக்கூடிய அளவுக்கு அவர்கள் உரிமை பெற்றிருக்கின்றார்கள். அங்கே போய் போராடுறான். இங்கிருந்து கொள்ளைகால் மைசூர் பார்டரில் இருந்து டெல்லியில போய் அந்த சைனா அதிபருக்கு எதிராக போராடுகின்றார். அரசு அனுமதிக்கின்றது. அதே அவர்களுக்கு விவசாயம் செய்வதற்கு நிலம் தரப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அதுவும் மிக செழிப்பான விவசாயம். அவர்கள் டிராக்டர் முதல் கொண்டு வைத்துக் கொண்டு விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். திபெத் அகதிகள் கல்லூரி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பள்ளிகள் அவர்களே நடத்துகின்றார்கள். வங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் அவர்களுக்கு திபெத் அகதிகளுக்கு. ஆனால் ஈழத் தமிழர்களுக்கு 45 ஆண்டுகளாக போகின்றது. 45 ஆண்டுகளாக போகின்றது. அவர்கள் இன்னும் அடைபட்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் வேலைக்கு செல்லலாம். ஆனால் மாலை திரும்பி வந்துவிட வேண்டும். வந்து அங்கே அதிகாரி இடத்தில் முன்னால் கையொப்பமிட வேண்டும். அவர்கள் அனுமதி இல்லாமல் வெளியே செல்ல முடியாது. எந்த உரிமையும் இல்லை. இங்கே சிறைப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு நீதி, நம் தமிழர்களுக்கு ஒரு நீதியாகத்தான் அகதிகள் முகாமில் வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல ஈழத்திலிருந்து இலங்கையிலிருந்து வந்தவர்களும் இந்துக்கள் தான். அவர்களும் இந்துக்கள் தான். அந்த இந்துக்களுக்கு நாம் வேண்டுமானால் அந்த நாமோ பொதுவுடைமை இயக்கங்களை சார்ந்த மகேந்திரனோ தோழர் தியாகுவோ மதிப்புக்குரிய வேல்முருகனோ மணியோ நாம் மதம் சாராதவர்களாக இருக்கலாம். ஆனா அவர்கள் இன்னும் சொல்ல போனால் இப்போது ராமனை வைத்து அரசியல் செய்ய முடியாமல் ராமன் பிறந்த இடத்திலேயே தோற்ற கூட்டம் இப்போது முருகனை எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் வருகின்றார்கள் அல்லவா? இந்த முருகனைத்தான் ஈழத்தமிழர்களும் நல்லூர் முருகன் கோவில் மிகவும் யாழ்ப்பாணத்திலே நல்லூரிலே மிகவும் சிறப்பு பெற்றது. முருகனுடைய பக்தர்கள் தான், சைவர்கள் தான் ஈழத்தமிழர்கள் எல்லோரும். ஆனால் அவர்களுக்கு இந்தியாவிலே குடியுரிமை கிடையாது. அவர்கள் வகுத்திருக்கக்கூடிய திட்டத்திலே இலங்கை தமிழர்களுக்கு ஈழத் தமிழர்களுக்கு இங்க இந்தியாவிலே குடியுரிமை இல்லை. ஆனால் இந்துக்கள் தான். அங்கே போய் இந்துக்கள் என்றுதான் பேசுவார்கள். ஆனால் இங்கே வாழக்கூடிய அதே ஈழத் தமிழர்கள் இந்துக்களாக அங்கீகரிக்கப்படுவதில்லை. அவர்களுக்கு குடியுரிமை இல்லை. பங்களாதேஷிலிருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கு உரிமை இருக்கின்றது, குடியுரிமை. ஈழத் தமிழர்களுக்கு மறுக்கப்படுகின்றது. இப்படி காரணம் நாம் தோழர்களே, பெரியோர்களே, இன்றைக்கு எப்படி கீழடிகளை தோன்றினால் அவருடைய நம்முடைய வரலாறு வந்துவிடும். வெறும் 1000 ஆண்டுகளுக்கு முன் நடந்தது என்று சொல்லி நேற்றைக்கு வந்து இன்றைக்கு வந்து அந்த கங்கை கொண்டான் வந்து ஒரு தமிழ் மக்கள் இடத்துல ஒரு காட்சியை காட்டி கங்கையிலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்து இங்க தெளிக்கிறாராம். அங்க தெளிச்சே ஜெயிக்கல. நீ
கங்கை ஓடுற இடத்திலேயே தோக்க அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து தெளிச்சா இங்க ஜெயிக்க போற. ஆனா எப்படி இங்க மாலத்தீவிலிருந்து நேரா டெல்லிக்கு போயிட்டு கூட வரல, விமானத்தில் தான் வர்றாரு. விமானத்தில் ஒரு ஜவுளி கடையே வச்சிருப்பாரு போல். ஒவ்வொரு நாட்டுக்கும் போகும்போது எந்தெந்த உடையை உடுத்தணும், அங்க மாலத்திலிருந்து இங்க வரும்போது ஏறும்போது பேண்ட் சட்டையோட ஏறுறாரு, கோட் சட்டையோட ஏறுறாரு பிரிட்டன்ல. இங்க வந்து இறங்கும் போது வேட்டி சட்டையோட இறங்குறாரு. இதை வைத்துக் கொண்டே ஏமாற்றக்கூடிய அந்த கூட்டம் நம்முடைய வரலாற்றை சேரன் செங்குட்டுவன், அவன் சோழன், ராஜேந்திர சோழன், அவன் கடாரம் கொண்டான், கங்கை கொண்டான், அங்கே இலங்கையை கூட அவன் ஆண்டிருக்கின்றான். அப்படி ஆண்ட அந்த தமிழன் இன்றைக்கு அந்த அவனை சார்ந்த தமிழர் கூட்டம் நாம் நம்முடைய முன்னோர்களுடைய எலும்புகள், நம்முடைய முன்னோர்களுடைய செம்மொழியில புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய எலும்பு எடுத்து ஆராய வேண்டும், நீதி வேண்டும். அதை செய்த அந்த கையவர் கூட்டத்தை தண்டிக்க வேண்டும். அந்த ராஜபக்சே கூட்டத்தை போர்க்குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதற்கு கூட, பேசுவதற்கு கூட நாம் மறுக்கப்படுகின்றோம். ஆனால் விழா மட்டும் ராஜேந்திரன் சோழனுக்கு தமிழன் என்று அங்கே வந்து தமிழன் என்று பேசுவார்கள். ஆனால் தமிழனை இன்றைக்கு முழுமையாக அடக்கி ஒடுக்கி வைக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. ஆனால் ஒருபோதும் இப்படியே தமிழன் இருந்து விட மாட்டான், இப்படியே இருந்து விட மாட்டான். தோழர்களே, பெரியோர்களே, நமக்கு பிரபாகரன் மிகப்பெரிய ராஜேந்திர சோழனை போல பிரபாகரன் அதே புலிக்கொடியோடு மீண்டும் வந்தார் அல்லவா, அதுபோல மீண்டும் நமக்கு எழுச்சி கிடைக்கும். அந்த எழுச்சியை இன்றைக்கு இந்த கூட்டத்தின் மூலம் நாம் பெறுவோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.